திங்களூரில் வாழ்ந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை நேரில் பார்த்ததே இல்லை, அப்பர் பெருமான. ஆனால் அவர் மேலே இருந்த பக்தியில் தம் பசங்க எல்லாருக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சார். ஒரு நாள் அப்பர் இவரோட ஊருக்கே வர்றாரு. அப்போ அப்பூதி அடிகள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. வாழை இலையை பறிக்க போன அவருடைய மூத்த பையனை பாம்பு கடித்து அவன் இறந்து போயிடுறான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்பர் சாப்பிட மாட்டாரே அப்படின்னு நினச்சி பையனோட பணத்தை ஒரு பாயில் சுருட்டி மறைச்சி வச்சுட்டு அப்பருக்கு சாப்பாடு போடுறாரு. சேக்கிழார் அவ்வளோ உருக்கமாக சொல்கிறாரு, மூத்த திருநாவுக்கரசு எங்கே என்று வினவ இப்போது அவன் இங்கு உதவான் என்று உரைத்தார். அதாவது மூத்த பையன் எங்கே அப்படின்னு அப்பர் கேட்குறாராம். கேட்ட உடனே அவன் இப்போ உதவ மாட்டான் அப்படின்னு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டாராம் அப்பூதி அடிகள். அப்போ விருந்து உபசரிப்பு கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ உறுதியாக இருந்துட்டாராம். விஷயம் அப்பருக்கு தெரிஞ்சு போச்சு, ஞானம் இல்லையா, அதிர்ந்து போயிட்டாரு. அந்த பையனை சிவன் சன்னதிக்கு கொண்டு வர சொல்லி ஒன்று கொலாம் அப்படின்னு ஒரு பதிகம், அந்த படிகத்தை பாடி உயிர்ப்பிக்கிறார். குழந்தைய இந்த பையனை உயிர்ப்பிக்கிறார். இவரை பார்க்குறப்ப நமக்கு மகாபாரதத்தில் ஏகலைவன் ஒரு கேரக்டர் வருவாங்க. துரோணரை நேரில் பார்க்காமையே அவருடைய சிலையே குருவாக வச்சு வித்தை கற்றுக்கிட்டான். அந்த மாதிரி தான் அப்பூதி அடிகளும் அப்பரை தன் குருவாகவே ஏற்றுக்கிட்டார் பார்க்குறதுக்கு முன்னாடியே. சேக்கிழார் சொல்கிறாரு, அப்பூதி அடிகளுடைய நிலை எப்படி இருந்துதான் அந்த இடத்துல, அண்ணல் திருநாவுக்கரசர் திருப்பேர் சாற்றி மண்ணில் அறங்கள் வளர்க்கும் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசருடைய திருப்பெயரை சொல்லியே உலகத்தில் எல்லா அறச்செயல்களையும் செஞ்சிருவார் அப்பூதி அடிகள். அந்த மாதிரி ஒரு இது. இன்றைக்கி நம்ம ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் அப்பூதி அடிகள் செல்ஃப்லெஸ் டிவோஷன் காமிச்சிருக்கார். தன்னுடைய பையன் இறந்த துக்கத்தை விட வீட்டுக்கு வந்த சிவனடியார் விருந்தினருடைய பசிதான் முக்கியம், இந்த அடியாருடைய பசிதான் முக்கியம் அப்படின்னு நினச்ச அந்த மனசு இருக்கே, அதுதாங்க கடவுள். ஏன் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனை நேசித்தோம் அப்படின்னாக்க அந்த இறைவனே நம்மளுடைய வீடு தேடி வருவாராம். சிவாய நம.